ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனோட ரஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்போது நான் தான் முதல்ல பேசுவேன். இன்றைக்கி எஃப்எம் பேச சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் மெசேஜில், என் ஃப்ரான்ஸில் கூட எஃப்எம் கேட்குறீங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அவர் உண்மையாலுமே ஆச்சரியப்பட்டு கேட்டாரா இல்லை டவுட்டில் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அவருக்கு அந்த ஆஃபர்மேஷனையும் அவருக்கும் கொடுக்கலாம், இதை பற்றி கேட்கணும்னு நினச்சவங்க உங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. என் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எஃப்எம் கேட்கலாங்க. எஃப்எம்னு இல்லை, எந்த லைவ் சேனலாக இருந்தாலும் இப்போ இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்தில் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் அதை ஆஸ்தலை பண்ணிக்கணும். நான் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு அதை ஃபோட்டோவாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாக என்னுடைய வீடியோவில் கடைசியில் எப்போதுமே ஃபோட்டோஸ் போடுவேன். அதில் நான் போடுறேன், ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் உங்களோட மொபைலில் ஆஸ்தலை பண்ணிக்குவேன். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, ரோட்டில் நடந்து வரும்போது இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் எந்த செகண்டாக இருந்தாலும் உடனே நீங்கள் கேட்கலாம். இங்கே நாங்கள் அப்படி தான் வேலையில் கூட நான் எஃப்எம் போட்டு விட்ருவோம். ஃபஸ்ட்டு வேலையில் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆர்த்தத்தி சத்தம்னு. இப்போ வேலையில் இப்போ எல்லோரும் வேலை செய்கிறதுனால, அதிகமான வேலை செய்கிறதுனால, எல்லாருக்கும் ஒரு த்ரெஸ் இருக்கிறதுனால எல்லா கம்பெனிலையும் ஒரு ஒரு சாந்திக்கான்னு ஒன்று இருக்கும். அவங்க வேலை செய்கிற எங்களை பாதுகாக்கிறவங்க. எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுனா அவங்க வேலை செய்கிற அவங்க வேலை கொடுக்குறாங்கல்ல முதலாளி, அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நான் ஒரு தடவை அவங்க கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது நான் சொன்னேன், மாதிரி பாட்டு கேட்குறதுனால நாங்கள் கேட்குறதுனால மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பனும் இல்லை. டிஸ்டர்ப் இருந்தால் நாங்கள் அதை கட் பண்ணிக்க போகிறோம். யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத சமயத்தில் நாங்கள் அதை செய்யும் போது எங்களுக்கு, ஏன்னா நான் வேலை செய்கிற இடம் நான் தனியாக தான் வேலை செய்வேன், என் கூட யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அது நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த எஃப்எம் நான் வாங்கிட்டேன். அதை போட்டு கேட்குறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் போட்டு சத்தமாக வச்சுக்கிட்டு தான் நான் பாட்டுக்கு வேலை செய்வேன், பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக. அப்புறமா என்னுடைய ஷெஃபுங்கன்றது மேனேஜர்னு சொல்கிறது பார்க்கும்போது அப்புறம் அவங்களுக்கும் ஒரே என்ஜாய்ட் ஆகிடுச்சு. ஐயோ, அதுக்குன்னே நின்று சில நேரம் நின்று நம்ம ஊர் பாட்டு கேட்டுட்டு போவாங்க. நல்லா சூப்பராக இருக்கே, நல்லா செய்கிறீங்க, ஓகே சிபியா, கேளுக்க பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது சில சமயம் சில ஷேஃபுக்கு கேட்பாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுனால இப்போ நீங்கள் பாட்டு கேட்குறது உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு கேட்குற அளவுக்கு முன்னேறிடுச்சு பாருங்களேன். அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம நிற்காம அவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக அதை கேட்குறோம், எதுக்காக பிரியப்படுறோன்றத விளக்கத்தை சொல்லி நமக்கு அத்தியாவசியமாக தேவையாக உள்ளதை நம்ம தான் உடம்புப்படியாக கேட்டு வாங்கிக்கணும். அதனால் இந்த எஃப்எம் நீங்கள் கேட்கலாம், எல்லா இடத்துலேருந்தும் கேட்கலாம். நான் அது உங்களுக்கு கடைசியாக போடுறேன். ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஆப்பு தான் இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அது ஆஸ்திரேலியா ஆகிடும், அவங்க மொபைல்லையே இருக்கும். நீங்கள் ட்ராவலில் வரும்போது கூட கேட்டுக்கிட்டே வரலாம். இன்றைய சமையல் ஒரு காய்கறி பொரியல், அதுதான் பார்க்க போகிறீங்க. அதில் 2 நாளைக்கு முன்னாடி இட்லி பொடி போட்டிருந்தேன். அந்த இட்லி பொடி பார்த்து 4 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் இட்லி பொடி அரைக்கணும். அதனால் இன்றைக்கி ரொம்ப ஹெவியான சமையல் கிடையாது, கொஞ்சம் ஒரு லெக்கி மட்டும் காய்கறி மட்டும் செஞ்சுட்டு இன்றைக்கி இதை வச்சுக்கலாம். இது இதுவும் ஒரு ஆர்டர் தான், கறிக்கு கேட்டிருக்காங்க. இது வியட்நாம் சாப்பாடு. இதுடைய பொருள் எல்லாமே நம்ம இங்கே வாங்குறது தான். உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் சொன்னாலும் நீங்கள் வாங்கி அதை செய்கிறது அங்கே கஷ்டம். அதனால் டைம் அதுக்கு விரும்பலைன்னா நம்ம இந்த பொரியலும் இட்லி பொடியோட இன்றைய மற்ற வேலைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ வடை சேர்த்துருக்கேன். சேர்த்து காய்கறி அரிக்கும், பீன்ஸு, கேரட்டு, இது கூட நான் பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் போட போகிறேன். இதே நல்லா ஒரு வதக்கிக்கிட்டு இது கூட கொஞ்சோண்டு குழம்புத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே இதை நல்லா அப்படியே வதக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில கிண்டி விடலாம். இப்போ இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். தண்ணி ஊற்றலை. இப்போ இதை மூடிடலாம். அடுப்பு சிறுத்தியில் இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காது.
அந்த சிறுத்தீயில் இருக்கும்போது அந்த சூட்டில் அந்த காய்கறி வெந்துடும். நான் தண்ணி ஊற்றலை. எப்போதுமே நான் காய்கறி தண்ணி ஊற்றவே மாட்டேன், ஊற்றாமல் தான் செய்வேன். இது பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்ச பீட்ரூட்டு, ஃப்ரெஷ்ஷானது இல்லை. அதனால் இதை நான் இறக்கும் போது தான் அந்த பொரியலில் போட்டு இறக்குவேன். அதனால் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த 2 செடி பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பற்றி தான் அதிகம் பேச போகிறேன். இந்த செடியிலேருந்து ஒரு சிகப்பு கலர் பூ வரும், இல்லைன்னா வெள்ளை கலர் பூ வரும். என்ன கலர் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியல. இதை வந்து நான் தண்ணியில் பதியம் போட போகிறேன். இது மண்ணில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதே வந்து ஒரு இந்த மாதிரி வாஸ் இருக்குது பாருங்களா, இதில் வச்சு அதுக்குள்ளே இந்த பூவை தூக்கி வச்சிட்றாங்க. அது வந்து உங்களுக்கு 6 யூரோ போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பூ தேவையில்லை, நான் அது கண்ணாடியில் தான் வைக்க போகிறேன். இது நான் வாங்கியிருக்கிறது பாருங்கள், 1 யூரோ 79 சentimes. இந்த சின்ன செடி இதை நான் பதியம் போட்டு பெருசாக்கணும்னு ஒரு ஆசை, ஆக்கி காட்டுறேன். இது வந்து இந்த ஊரில் ஃப்ரான்ஸில் கண் திருஷ்டிக்காக வாசலில் வைக்கிறதாம். இது ஒருத்தவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன். நான் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. இதையும் நான் தண்ணியில் தான் பதியம் போட போகிறேன். போட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வாசலில் ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல வர்றவங்க கண்ணில் படுற மாதிரி இதை வச்சிடணுமா. அப்படி ஏதாச்சும் அவங்க வந்து பார்க்கும்போது கொள்ளும் போது ஏதாவது ஒரு திருஷ்டி இருந்தால் இதில் அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, எனக்கு வந்து அவங்க சொன்னதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த செடி. சரி, வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது குத்தோன்னு நினச்சேன், ஆனால் வளரும் போது குத்துமா என்னன்னு தெரியல. பாருங்கள், இதை எப்படி தண்ணி பாட்டிலில் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். நான் இப்போ இதை பெரிய வாசலில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இதோடைய இந்த அளவுக்கு தான் அந்த செடி உள்ளே போகும். அதனால் இதில் வச்சுருக்கேன். இது ஏற்கனவே ஒரு செடி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இந்த பார்த்திங்களா, இந்த ப்ரஷ் இதுக்குன்னே வச்சுருக்கேன். நார்மலமாக இது பிள்ளைங்களுடைய பால் பாட்டில் கழுவுறதுக்காக வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி நீட்டு ஜாடி இருக்குல்ல, அதுக்குள்ளே விட்டு கழுவுறதுக்காக இது வச்சுருக்கேன். நான் வாஷ் பண்ணிட்டேன் இது பாருங்கள். இதுலேருந்து இதை எடுத்துட்டா மண் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டா, இதை சுற்றி நல்லா கழுவிட்டேன். இந்த மேலே உள்ள இலையையும் நல்லா கழுவிட்டு இதில் அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. அந்த வேறு அதுக்குள்ளே போகிற மாதிரி, அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் எங்கே வைக்கணும் பிரியப்படுறமோ வச்சுக்கலாம். நான் எங்கே வைக்க போகிறேன்னு காட்டுறேன். சூப்பராக வந்துருச்சா? ஆனால் தண்ணி மட்டும் கண்டிப்பாக 15 நாளைக்கு வருஷம் தண்ணி மாற்றி வைக்கணும். அப்போ தான் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தான் அதுலேருந்து அப்படியே வெடித்து வரும். இன்றைக்கி ஃபுல்லாக செடி க்ளீனிங் ஒர்க் தான். இது வந்து இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, இந்த 2 பாட்டில்லையும். இந்த பாட்டில் உள்ளதை எடுத்துட்டேன். இப்போ இதில் தான் நான் இந்த இதை வைக்க போகிறேன். அதனால் அந்த 2 செடியையும் ஒன்றாக்கிட்டு அந்த இலை எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டேன். அப்படியே அழகாக தண்ணியில் லேசாக தண்ணி திறந்து விட்டு அந்த இலை அப்படியே பழுதுபடாமல் அப்படியே மெலீஸாக தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாட்டிலை நல்லா கழுவிட்டேன். இந்த ப்ரஷ் வச்சு ஒரு தடவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் விளக்கும் இல்லையா, அதை வச்சு கீரல் உழுவாமல் தேய்ச்சி எடுத்தேன். உங்களுக்கு கழுவும் போதே தெரியும், அந்த தண்ணி வெள்ளையாக இருந்தாலும் நம்ம கழுவும் போது கையில் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அப்போ தண்ணி வந்து மாறுதுன்னு அர்த்தம். அந்த சமயம் மாற்றிடணும். 15 நாள் மேக்ஸிமம் 20 நாள் ஒரு நாள் ஒரு தடவை மாற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட்டுன்னா அப்படியே ஜகன்னு அப்படியே வருவார். இதுலேருந்தே வெட்டி அடுத்த தடவை இன்னொரு 10 பாட்டிலுக்கு அப்படியே மாற்றிடலாம். இது எல்லாமே நான் ஒரு 2-3 இதில் வச்சேன். அதுக்கப்புறம் பெருசாகி அதுலேருந்து கட் பண்ணி தான் நான் மற்ற வாசுக்கு வாங்கி வச்சேன். இப்போ குளிராக இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே கம்முன்னு குளிருக்கு அப்படியே இருக்கிறாங்க, துளுக்காமல். அப்படியே இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஒன்று முடிச்சிட்டாங்களா, இப்போ இவங்களை கொண்டு போய் முடித்தவங்களையெல்லாம் இங்கே வச்சுருவோம். இவங்களை முடிச்சிட்டேன்னா இவங்களை ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க 2வது ஆகிடுச்சு. இப்போ அதை சுத்தம் பண்ணி எடுப்போம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் காய்கறி வெந்துருச்சு. இப்போது இந்த பீட்ரூட்டை இதோட சேர்க்கணும்.
இது நல்லா கிளறி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். வேகிறதுக்காக இல்லை, இந்த பீட்ரூட்டில் இந்த மற்ற காய்கறியுடைய அந்த மசாலா எல்லாம் அந்த பீட்ரூட்டில் போய் சேரணும். இப்போ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். சிறு தீயிலே வைங்க, பெரிய தீயில் வைக்க வேண்டாம். முடிக்கும் போது தேங்காய் போட்டு நிறுத்த வேண்டியதான். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? அடுத்து இந்த டைமில் இதை மூடிட்டு நம்ம அந்த ஒரு செடி வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த பாட்டிலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்கள், நல்லா உதுத்து இதையே சுத்தமாக அந்த தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ இதில் வச்சுருவோம். நார்மலாக கரெக்டாக இருக்கணும். வாழை அந்த இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது. பார்க்கும்போது சூப்பராக இருக்கா? எப்படி வளர்ந்து வருதுன்றது இனிமேல் தான் தெரியணும். இதை அங்கே இடத்துல இதையும் மாற்றிடலாம். அவங்க குடும்பத்தில் வந்து அவங்களும் சேர்ந்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இது திருஷ்டி போகுதோ இல்லையோ, எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அடுத்த செடி சுத்தம் பண்ணலாம். இது நல்லா செவந்துடுச்சு. இப்போது நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் துருவி வைக்கலை, மை ஹஸ்பண்ட் துருவி கொடுத்தாரு. அதை வந்து மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு, அதை இது ஃப்ரெஷ்ஷானது, நான் இதை கோஷலி பண்ணலை. இதில் அது போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அந்த தேங்காவும் அதுவும் கலந்து பொரிச்சகரிக்கு ஈக்குவலாக இருப்பார். அவ்வளோதான், பொரியல் நிறுத்தியாச்சு. இப்போ இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த செடி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். ஆனால் இது அப்படியே எம்பி வருது. இந்த தொட்டிக்கு இது செட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அப்போ ஜாடியை மாற்ற வேண்டியதான். இப்போதைக்கு ஜாடி இல்லை, திருப்பி நம்ம அக்ஸியம் கடைக்கு போய் வாங்கிடுவோம். இதை கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இது அடுத்த தடவை கடைக்கு போகும்போது இதுக்கேற்ற மாதிரி ஜார் வாங்கிட்டு வந்து மாற்றிடலாம். அது வரைக்கும் நல்ல பிள்ளையாக அது இதில் இருக்கட்டும். அது வைக்கும் போதே அப்படியே எம்பி வருது. இது வந்து தக்காளி விதை. இந்த தக்காளி வெட்டினா அதுலேருந்து இருக்குது. இந்த சின்ன ஜார் எடுத்தேன்ல, இந்த மண்ணை வீணாக்காமல் இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்போம். வருதான்னு பார்ப்போமே. இதில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இதில் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன இது வச்சு இதையும் கொண்டு போய் இதோடு வச்சுருக்கேன். இது வருதா என்னன்னு பார்ப்போம். வேலை முடிஞ்சிடுச்சு, முடியல, பாதி பெட்டிங் இருக்குது. அதுக்குள்ளே என்னோட காஃபியை குடிச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா, நிறைய பொங்க. இது இன்னொருத்தரோட காஃபி. இது கலக்கலாமா? பார்த்தீங்களா, நம்ம ஊரில் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி அந்த பித்தளை கலர் டம்ளரில் கொடுப்பாங்க. அதை ஆற்றி குடிக்கும்போது என்ன ஒரு ருசியாக இருக்கும். ஓகே, என் காஃபியை கொடுத்து விட்டு வருகிறேன். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து மோர் குழம்பு. இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். இதோடைய இது வந்து ரொம்ப ஈஸிங்க. தயிர் நேரடியாக நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அதிலே போட்டுங்க. ஒரு கிண்ணத்தில் அடுப்பில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருஞ்சீரகம், நல்சீரகம் இதே எதையாச்சும் கொஞ்சோண்டு ஒரு 4 நாள் போட்டுங்க. ஒரே ஒரு மிளகாய், குண்டு மிளகாய் காரத்துக்காக போட்டுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு அந்த தீலி அடுப்பை நிறுத்திட்டு கூட மஞ்சத்தூள் போடலாம். போட்டுட்டு நேரடியாக எடுத்து இந்த டப்பாவில் அப்படியே ஊற்றிட வேண்டியதான். நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ
அதில், ஏன்னா இது கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அப்போ இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அடுத்து பொடி அரைக்கிறதுக்கு வந்துட்டா, அது எப்படி செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் வறுத்துட்டேன் எல்லாமே, ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால தான் கடலைப்பருப்பை இந்த மாதிரி எப்போதுமே நீங்கள் ஒரு ஊறுக்காவோ ஒரு பொடியோ ஒரு தூளோ அரைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் கையில் வந்து காம் போட்டு செய்யுங்க. நான் ஆர்டர் கேட்கும் போது காம் போட்டு தான் செய்வேன். வீட்டுக்கு செய்யும் போது சாதாரணமாக செய்வேன். ஏன்னா நம்ம கையில் நிறைய இடத்துல போன்றிருப்போம், ஏதாவது ஒரு மிக்ரோப் இருக்கலாம். ஒரு ஆர்டர்னு கொடுக்கும்போது நம்ம அது ஒரு 100% பர்ஃபெக்டாக கொடுக்கணும். என்னோடய பாலிசி இது. ரெண்டாவது, இந்த மிளகா வறுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம கையால் ஆய்வோம். இப்போ நம்ம மூஞ்சில் வச்சோம்னா அந்த உரப்பு வரும். அதனால் முக்கால்வாசி நான் 2 கையிலையும் காம் போட்டு தான் செய்வேன். ஓகே, இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த பூண்டை வந்து நான் கடலைப்பருப்பு வறுக்கும் போதும் அதோடு போட்டு வறுத்துருவேன். அடுத்து வெள்ளை உளுந்து, இது உப்பு மேலே தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். வெள்ளை உளுந்து வறுக்கிறேன் இல்லையா, முதல்ல கடலைப்பருப்பு வறுத்து கொட்டிக்கிட்டேன். அடுத்து வெள்ளை உளுந்து வறுக்கும் போதும் அந்த கடலைப்பருப்புலேருந்து திருப்பியும் எடுத்து இந்த பூண்டை இதில் வதக்குவேன். ஏன்னா தனியாக பூண்டு போட்டு வறுத்தோன்னா கேஸு தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் இதெல்லாம் தனித்தனியாக வறுப்பேன். கடலைப்பருப்பு வறுக்கிறது ஒரு பக்குவம், வெள்ளை உளுந்து வறுக்கிறது ஒரு பக்குவம். ரெண்டும் சேர்த்து வறுத்தோன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் சீக்கிரத்தில் இது மாதிரி வந்துடும். அதில் 4 தீஞ்சு போனால் கூட இட்லி பொடியோட ருசியே மாறி போயிடும். அதனால் இதை தனியாக வறுக்கணும். அப்போ இதை வறுக்கும் போது அந்த சூட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்துடும். அடுத்து இது கூட வறுக்கிறோமா, அதில் கொஞ்சம் நேரம் வெந்துடும், அந்த ஈரத்தன்மை போயிடும். அடுத்து இந்த மிளகா வறுக்கும்போது மிளகா கூடையும் அந்த பூண்டை போடுவேன். அப்போ கொஞ்சம் ஈரத்தன்மை போயிடும். கடைசியாக கருவேப்பிலை. இது கூட வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் கண்டிப்பாக போடணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் திறந்தீங்கனாலே பெருங்காய வாடை தான் அடிக்கும், இட்லி பொடி வாசனை அடிக்காது. அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். இதுவே கட்டி பெருங்காயமாக இருந்தால் அந்த கட்டி குட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்குமா கட்டி பெருங்காயம், அதில் இந்த அளவுக்கு உடச்சி போட்டுக்குங்க. உடச்சி அதையும் அந்த சூட்டுலேயே அப்படியே வச்சு அதை நீங்கள் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் பெருங்காயம் மட்டும் கம்மியாக இருக்கணும், ஆனால் போடணும். இப்போ இதுதான் தூள். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வீடியோ காட்டுறேன். ஏன்னா அரைச்சிக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது அந்த அரைக்கிற மெத்தடு மட்டும் நான் ஒரே ஒரு ஷிஃப்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த சின்ன ஜாரில் தான் அரைப்பேன். அப்போ தான் வந்து நல்லா மையாக வரும். எப்போதுமே அரைக்கும் போது தனித்தனியாக போட்டு அரைக்கக்கூடாது. இது ஒரு பொடி போடுறீங்களா, இது 2 பொடி போடலாம். இப்போது இது 2 பொடி. இதுலேயே பூண்டு வந்துருச்சு, இன்னொரு பூண்டு போட்டுங்க. இதில் ஒரு 4 மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் அரைக்கும் போது ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் அரைக்கணும். அப்போ தான் அந்த தூளும் எல்லாமே 2 கலந்து அரைப்படும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இதை தனியாக அரைச்சி போட்டு இது தனியாக அரைச்சி போட்டு இதெல்லாம் தனியாக அரைச்சி போட்டு அப்புறமா கலந்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இட்லி பொடி அரைக்கும் போது அந்த பக்குவத்தோடு அரைக்கணும். இப்போ இப்படி அரைச்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அதை அப்புறமா நீங்கள் கலக்கும் போது இட்லி பொடியுடையது எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். அரைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன். அரைச்சி முடிச்சுட்டேன், கடைசி இடத்தை காட்டுறேன். இது வந்து ரொம்ப காரம். நான் வந்து மாஸ்க்கு போட்டிருக்கேன், மூஞ்சில் வந்து அந்த கவசம் போட்டிருக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது போடுறதுனா போட்டுக்கலாம். ஏன்னா தூள் தானே எனக்கு மேலே போகும். இது வந்து ஒட்டும். எதனால் ஒட்டுதுன்னா அந்த பூண்டு வந்து அரைக்கிறோம்ல அதோட சேர்த்து அந்த பூண்டில் கொஞ்சோண்டு ஈரம் இருக்கும். அந்த என்ன தான் செஞ்சாலும் இப்போ அதுக்கு தான் இந்த சூட்டில் வந்து. இப்போ நான் இது எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ இதை நான் கையில் காம் போட்டிருக்கேன், அதனால் இதை கையாலேயே நான்
அதை இது பண்ணுறேன். இதில் அந்த பூண்டு பாய்ச்சோம் இல்லையா, அதனால சத்த கட்டி கட்டியாக இருக்கும். எனக்கு அப்படியே மெதுவாக தூசி வராத மாதிரி அதில் அப்படியே மெதுவாக அதை அப்படியே பரட்டி விடும். இதை வந்து ஆற வச்சிடணும். ஏன்னா இப்போ தூள் அரைச்சிட்டோம் இல்லையா, உடனே சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது நம்ம பேக்கிங் பண்ணக்கூடாது. இதை நல்லா கலந்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் அதை அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா அதை வந்து கிலோவாக போட்டு வெயிட் போட்டு கொடுத்துடணும். எவ்வளோ தெரியுதுங்களா தூள்? இப்போ முடிச்சிட்டேன். இப்போ நான் காவு கட்டிட்டுவேன். இப்போ வந்து நான் வெயிட்டு வந்து இதில் தான் போட்டு கொடுப்பேன். இந்த வெயிட் மிஷின் இந்த இதில் நிறுத்து தான் உங்களுக்கு 1 கிலோ 1/2 கிலோ யார் எவ்வளோ கொட்டிருக்காங்களோ கொடுப்பேன். நான் வெயிட்டு போடும் போதும் உங்களுக்கு காட்டுறேன். பொடி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி அலுமினிய பப்பியில் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். இதை சைபரில் இருக்கா, அவங்க 1/2 கிலோவாக கேட்டிருக்காங்க. 500 கிராமா ஃபஸ்ட்டு பாக்கெட்டு. அதே மாதிரி 2வது பாக்கெட் 1 கிலோ. அதான் இன்னைக்கு உள்ள வீடியோ இத்தோடு நிறைவடைந்தது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.